ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நெக்கு வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுவோம் சாதா ப்ளவுஸ்க்கு. இவங்க வந்து லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கழுத்துக்கு எனக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து பாருங்கள், நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு நெக் தான், அதனால் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி அந்த கையும் கழுத்தும் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். கழுத்தை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த கிராஸ் பீஸில் மேலே வந்து அந்த பிசுறு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த கழுத்தை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி விட்டுருங்க, பிசுறு தெரியாமல். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதே அளவுகளில் நம்ம நேராக அந்த ப்ளவுஸோட கழுத்து ஃபுல்லாகவே இதே அளவுலே வர்ற மாதிரி நம்ம அடிக்கணும். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் தைக்கக்கூடாது. கழுத்து வந்து அப்புறம் வந்து ஷேப் வந்து மாறிடும். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோன்னா, அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கொடுத்து அடிக்கும் போதும் கரெக்டாக வந்து அந்த ஒரே அளவுகளில் வரணும். அப்போ தான் கழுத்து வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது. இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரியே அந்த கிராஸ் பீஸை அந்த கழுத்துக்கு தகுந்தது போல் வச்சு அப்படியே நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரணும். அப்புறம் வந்து அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் அந்த ஷோல்ட்ரு வந்து இணைச்சிருக்கோம் பாருங்கள், அதோடய பிசுறு வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு பேக் சைட் போகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. அந்த கழுத்தை அடிக்கும் போதே வந்து அந்த கழுத்தோட அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்த கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக வச்சுட்டே வந்து தைச்சிட்டே வரணும். கரெக்டாக அந்த கழுத்தோட எண்டு அந்த முடிகிற இடத்துக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கிளாத்தை விட்டுட்டு அந்த கழுத்தை வந்து அப்படி மடித்து அந்த பிசுறு தெரியாமல் மடித்து நம்ம முடிச்சுக்கணும். இப்போல்லாம் வந்து கழுத்துக்கு வந்து நம்ம 2 தையல் தாங்க போட்டு தைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு எமிங் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம லாஸ்ட் வரையுமே தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நான் மறுபடியும் வந்துட்டேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுறெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதை எடுத்துட்டோம். இப்போ எடுக்கவுமே நம்மளுக்கு வந்து பாருங்கள், பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு கழுத்தை மடக்கிட்டு இப்போ நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடக்குனீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் தையல் வந்து எங்கே போடுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த மெயின் பீஸும் அந்த கிராஸ் பீஸில் வந்து நம்ம அந்த எடுத்துருக்கோம்ல, அந்த பீஸில் வந்து தையல் எங்கே விழுகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த கழுத்தை சுற்றி அந்த இப்படி மடக்கி மடக்கி நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இந்த அளவும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரே அளவுகளில் வர்ற மாதிரி தையல் போடணும். இந்த தையல் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து அந்த வெள்ளை கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நூலே போட்டிருக்கேன். உங்களுக்கு அது நல்லா வந்து தெரியும் பாருங்கள், தையல் எங்கனக்குள்ளே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கழுத்தை சுற்றிலுமே இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கிட்டே வரணும். சாதா ப்ளவுஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தேடு தான் நம்ம தைப்போம். ஆனால் வந்து நம்ம 2 தையல் போட்டு விட்டுருவோம் கழுத்துக்கு. இப்போ எல்லா பேருமே கழுத்துக்கு வந்து 2 தையல் தான் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்க்கு வந்து கை வந்து எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கழுத்துக்கும் ஹெம்மிங் பண்ணணும். இப்போ அதே மாதிரியே வந்து பாருங்கள், ஒரே அளவுகளில் நம்மளுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. இப்போ நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சரோட ப்ளவுஸு, எங்கள் பாப்பாவோட டீச்சர் தான். அவங்க வந்து எப்பயுமே நம்மள்ட்ட தைப்பாங்க. அவங்க வந்து இந்த தடவை வந்து ஒரு 7 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7க்குமே வந்து கழுத்து வந்து ஹெம்மிங் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நான் இதை ஒன்றை வந்து உங்களுக்கு அடித்து காமிச்சேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டோம். உள்ளே வந்து அதை நம்ம மடக்கி விட்டதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நம்ம இந்த கட் பண்ணும்போது ரொம்பவுமே கவனமாக கட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்பவுமே பொறுமையாக, புதுசாக பழகிறவங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். லைட்டாக வந்து சிசர் வந்து லைட்டாக உள் வாங்கிருச்சுனாலும் உங்களுக்கு உள்ளே வந்து ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால தான் வந்து பாருங்கள், உங்களுக்கு பொறுமையாகவே நான் வெட்டி காமிச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணணும், சரிங்களா? நம்ம தைச்சிட்டு வந்தோம்ல, அந்த தையலை ஒட்டி அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கடைசி வரையும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி பிசுறு இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் இதிலேருந்து கட் பண்ண பீஸ் வந்து பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம தைச்சதவே வந்து பாருங்கள் உள் சைடு, அதாவது வந்து அந்த ராங் சைடு உள்ள நம்ம லைனிங் தெரிகிற மாதிரி திருப்பிட்டு, இப்போ தையல் வந்து பாருங்கள் இங்கனக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். இதுக்கும் நம்மளுக்கு சென்டராக தையல் விழுகணும். அது வந்து பெரிய தையலாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்க்கு வந்து கை வந்து எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பெரிய தையலாக போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விடுவோமோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பெரிய தையலாக போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம உள் சைடு வந்து இப்படி திருப்பிட்டு அந்த நம்ம தைச்ச துணியவே இந்த மாதிரி மடக்கி மடக்கி இப்படியே அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் வந்து இதே கலர்லேயே வந்து லைனிங் போட்டிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே கலரில் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்திருக்கும். நம்ம வந்து இந்த கலரில் லைனிங் போட்டு வெள்ளை கலரில், அதாவது வந்து நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து நூல் போடணும். அதனால தான் வந்து பாருங்கள் நூல் வந்து கொஞ்சம் வித்தியாச கலர் தெரியுது. நம்ம இதே கலரில் போட்டிருந்தோம் அப்படின்னா உள் சைடு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளி சைடு வந்து நம்மளுக்கு இதே கலர் வந்து தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வந்து ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் வந்து நான் நூல் போட்டிருக்கேன். இப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கடைசி வரையுமே தைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சேனலில் வர வீடியோலாம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து ஃபுல்லாகவே நம்ம எல்லாத்தையும் பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் யோசனை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தெரியாமல் இருப்பீங்க. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தைக்கிறது எப்படி, கட் பண்ணுறது எப்படி எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்து கொடுத்துர்லான் இருக்கேன். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க 40 இன்ச்சு ப்ளவுஸ் வேணும், இந்த மாதிரி கட்டிங் வேணும்னு கேட்டிருக்கீங்க. நான் அடுத்தடுத்து வந்து நீங்கள் கமெண்ட் போட்ட எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த சைஸில் வந்து நான் கட்டிங் வந்து கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் கை மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கொக்கி வைக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எம்மிங் பண்ணணும். இப்போ எம்மிங் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள் இங்கே இடத்துல தான் நம்ம தைச்சி விட்டுருந்தோம். நம்ம வந்து நூல் வந்து ஒரு ரெண்டு நூல் வந்து நம்ம அந்த ஊசியில் மாட்டி எடுத்துக்கலாம். ஹெம்மிங் ஊசியில் வந்து 2 நூல் மாட்டி எடுத்துக்கிட்டு தையல் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் கீழே வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து குத்தும்போது லைட்டாக சின்னதாக வந்து தான் அந்த ஊசி வந்து படியணும். மேலே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 5 தடவை வந்து இந்த மாதிரி ஒரே அளவுகளில் வரணும். அதாவது வந்து கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த குத்தி குத்தி நம்ம எடுக்கிறது வந்து ஒரே அளவுகளில் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 தடவை வந்து நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த 5ஆவது தடவை போடும்போது ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹெம்மிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து எப்படி ஹெம்மிங் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் எப்படி வந்து கைக்கு வந்து ஹெம்மிங் போடுவோமோ அதே மெத்தட் தான். அந்த ஹெம்மிங் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு ஒன்று போல் வர்ற மாதிரி மட்டும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அப்போ ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்ப வந்து நூலை வந்து இழுத்துடக்கூடாது. அப்போ கழுத்தில் வந்து சுருக்கள் விழுகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து லூஸ் விட்டே தான் நம்ம ஹெம்மிங் போடணும். அதே சமயம் ரொம்பவும் லூஸ் விட்டுறக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக ரொம்ப இழுத்துறாமல் ரொம்பவும் லூஸ் விடாமல் ஒரு அளவுக்கு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கழுத்தோட ஷேப் வந்து நம்மளுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே அளவுகள்லேயே நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? வந்து பாருங்கள் இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸவே ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். இப்போ நான் வெளி சைடும் காட்டுறேன் பாருங்கள். அந்த வெளியில் வந்து பாருங்கள் அந்த குத்தின இடம் வந்து லைட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி தான் குத்தணும். நீங்கள் வாட்டுக்கு ரொம்ப பெருசாக குத்தி அந்த நூல் வந்து வெளி சைடு வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி குத்தி நம்ம ஹெம்மிங் பண்ணக்கூடாது. மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் அந்த இது படிகிற மாதிரி மட்டும்தான் தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து தையல் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தைச்சி விட்டுறலாம். அந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக ஒன்று போல் வர மாதிரி மட்டும் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் கடைசி அளவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு யாராவது இப்படி தான் ஹெம்மிங் பண்ண ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த ப்ளவுஸை வந்து லைட்டாக ஒரு அயன் பண்ணி விட்டுட்டு நம்ம கொக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்ம பெரிய தையல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம பெரிய தையலாக போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
குட்டி தையலாக போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் பிரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம பெரிய தையலாக போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து ஹெம்மிங் பண்ணுறது. அந்த தையல் போட்டால் தான் வந்து அந்த உள்ளே இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு நிற்கும். அப்போ தான் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால தான் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விடுறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே பயனுள்ள வீடியோ பூரணமே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் அடுத்தடுத்து கட்டிங் வீடியோ எல்லாமே வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 36 கட்டிங், 40 கட்டிங் இந்த மாதிரி கட்டிங் வீடியோலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நீங்கள் போட்ட எல்லா கமெண்டுக்குமே வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.